நல்லா இருந்துச்சுண்ணா, எல்லாமே சூப்பராக இருந்தது. இல்லை ப்ரோ, படம் உண்மையாகவே நல்லா இருக்குது, பார்க்கலாம். நான் யோகி பாபு தானே ஒர்த்து, வேற லெவலில் அண்ணன். சூப்பராக இருக்குது. அந்த காம்போ நல்லா இருந்துச்சு ப்ரோ. வாட்டர் மலான் ஸ்டார் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. வாட்டர் மலான் ஸ்டார் காமெடியாக இருந்தது. யோகி பாபு படம் ஃபுல்லாக காமெடியாக தான் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு கமர்ஷியலான படம், வேற ஒன்று. யோகி பாபு தானே ஹீரோ சொல்ல போனால், அவர் நல்லா பண்ணியிருந்தாருண்ணா. அது சும்மா ஒரு சீன் தானே, ஆனால் நல்லா இருந்துச்சுண்ணா. அவர் சூப்பராக இருக்குண்ணே, ஃபேமிலியாக பார்க்கணுண்ணே வந்து எல்லாம். யோகி பாபு பட் விஜய் சேதுபதி சூப்பர் காமெடி. முருகரை காட்டினா இந்த படம் யோகோன்னு தான் தலை ஓடும். முருகர் நம்ம தமிழ்நாட்டு கடவுள் தலை. கண்டிப்பாக நம்ம கடவுள் எங்கே இருந்தாலும் இருக்கார் பாருங்கள், முருகர் கண்டிப்பாக நல்லா வரும். இது மகாராஜாக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அந்த மாதிரி படம் இல்லை. இது நீங்கள் ஜுங்கா அந்த மாதிரி படமாக ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வராதீங்க, நல்ல படம் தான். எஸ், மூவி நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு அவரோட காமெடி ரொம்ப நாள் கழித்து அவர் காமெடியாக வந்ததுனால நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய வந்து ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீரோவில் அந்த அளவு காமெடி இல்லை, பட் இதில் காமெடியாகவே அவரோட எஃபெக்ட் கொடுத்துருக்காரு, அதனால நல்லாயிருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி அண்ணனுடைய அந்த யோகி பாபுடைய காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது இந்த படத்தில். ஹீரோயின் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் கதை மூவ் ஆகுது, பட் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்குது. மலேசியா லொக்கேஷன்ஸ், மலேசியா பொறுத்தவரை சொல்லவே தேவையில்ல, ஈச் அண்ட் எக்ரி லொக்கேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக காட்டியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, செம்ம காமெடியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. யோகி பாபுவும் விஜய் சேதுபதி காம்போவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்க வேண்டிய படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே விறுவிறுப்பாக தான் இருக்குது. இந்த மியூசிக்கு சாங் இல்லை, பட் ஆனால் மூவி வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக வந்து பாருங்கள். 10க்கு 10 வரும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே விறுவிறுப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட இந்த ஸ்லோ லேகு எதுவுமே இல்லை. அவர் காமெடி ட்ரை பண்ணலங்க. இவங்க 2 பேர் காம்பினேஷனில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மெலோடி மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு, பட் சாங்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு இல்லை, பட் மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. விஜய் சேதுபதி படம் சூப்பராக இருந்தது. அதேமாரி அந்த சீனில் வருவார்ல, அந்த அந்த பைக்கு மாரி ஏதோ எடுத்துன்னு வருவார், ஸ்கேட்டிங் போர்டு, அதில் சூப்பராக இருந்தார்ண்ணா. அவர் சூப்பராக வந்து அந்த இதுவெல்லாம் பிடிச்சாருண்ணா. பாட்டுலாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. காமெடிலாம் இருந்ததுண்ணா. யோகி பாபு தானே சூப்பரு, அவரு கூட நல்லா இதெல்லாம் பண்ணாருண்ணா. அப்பா, ஏதாவது ஒரு தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு தப்பானவன் மேலே பழியை போட்டுட்டு வெளிநாட்டில் கொள்ளையடிச்சிட்டு வெளியேறி வருகிறார் விஜய சேதுபதி அண்ணன். ஓகேவா? ஒரு டைரக்டர் போய் அழுதாலே அவர் உடனே படம் கொடுத்துருவார். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர்னு ஒருத்தர் இருந்தார். 1 லட்ச ரூபாய்க்கு படம் எடுப்பாங்கடா, 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவாங்க. சாவர வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருந்தார். அது மாதிரி அண்ணன் வந்து அவர் நான் சாவர வரைக்கும் அவர் நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஓகேவா? அந்த மாதிரி மனசு உள்ளவர். அவர் ஆஃபீஸ் போயிட்டா போதும், உடனே அவர் இருக்கிறாரோ இல்லையோ எல்லாருக்கும் ஒரு 500 ரூபாயை கொடுத்து அனுப்புவார். அப்புறம் இந்த துளிர்னு ஒரு கடை ஒன்று இருக்குடா, எங்கே நம்ம ராக்கெட் பிளாஸாவில். யார் வேணாலும் ரேஷன் கார்டு கொடுத்து போய் துணி எடுத்துக்கலாம்டா. துணி இல்லைன்னு வச்சுக்க, அங்கே போய் நீ 2 ரேஷன் கார்டு கொடுத்து எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த படத்துக்கே வந்தேன். ஆனால் படத்தில் எந்த லேகும் கிடையாது. பரவாயில்ல, ஆறுமுகசாமிக்கு ஏதோ அழுதுருப்பார் போல். ஆறுமுகசாமி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஓரளவுக்கு 1 டைம் நம்ம பார்க்கலாம் அண்ணனுக்காக. ஏன்னா இங்கேருந்து கொள்ளையடிக்கிறது எப்படி, அங்கே போய் எங்களால் கொள்ளையடிக்க முடியுன்றத சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அதுக்காக பார்க்கலாம். இப்போ 100க்கு 50. அதுதான் சொன்னேன், ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நிறைய படங்கள் குறை சொல்லல, பட் ஹீரோவாக பண்ணுறதுனால கொஞ்சம் கதை கேட்டுட்டு பண்ணலாம் யோகி பாபு. ஏன்னா கிடைச்சதெல்லாம் வந்து கமிட் பண்ணுறாரு, அந்த அளவுக்கு ஓடுறதில்ல. பட் இதில் தான் அவர் காமெடியனா வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காரு, அதனால இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் ஹீரோ வந்து வில்லனாக பார்த்துட்டு ரொம்ப கெத்தாக பார்த்துட்டு இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. காமெடிஸும் அதே மாதிரி தான். ஆஸ் யூஷுவல் காமெடிஸ் யோகி பாபு காமெடிஸ் பண்ணியிருக்காரு. 50% காமெடிஸ் வந்து அட்மைரபுளாக இருக்குது. நல்லா தேட்டரில் எல்லாருமே சிரிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம மற்ற காமெடிஸ்லாம் ஆஸ் யூஷுவல் அவர் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. மற்றபடி ஹீரோயின் ரோல் அவங்க புதுமுகம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல மாசாக தான் இருக்குது. மகாராஜா கருத்து இது ஓகே தான், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஃபைட் எல்லாமே பண்ணியிருக்காரு. கன் ஷூட்டு எல்லாமே விறுவிறுப்பாக தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு பிளான் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கும் சூப்பராக இருந்தது. படம் கன்ஃபார்மாக வந்து பாருங்கள், பார்க்க வேண்டிய படம் இது. அவர் கூட நல்லா கலாச்சாரு இது பண்ண. ஆனால் விஜய் சேதுபதி எது தெரியுமா சூப்பராக இருந்தார், ரொம்ப சூப்பராக இருந்தாருன்னா அந்த ஸ்கேட்டிங் போட்டு வருவார்ல, அந்த இதுலாம் ஓடிப்பாங்களே, அதில் சூப்பராக இருந்தார். பாய்.
படம் நல்லா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. பட் எனக்கு பர்சனலி படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யோகி பாபு அவரோட சீன் நல்லா இருந்துச்சு. தலைவன் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்தார். நான்லாம் தேட்டரில் எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அவரை பார்த்ததுமே. அவரோட வாட்டர்மெலன் சீன் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம். படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. முன்னாடி விஜய் சேதுபதி அவர்களோட படம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு படத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக காட்டிட்டு இருக்காருல்ல, அந்த வகையில் இந்த படத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். அவர் இந்த சுதுகவும் அந்த அந்த பீரியடில் வந்த மூவிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூவிஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஹீரோ விஜய் சேதுபதி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடிக்கு அவர் அந்த வில்லன் ரோலில் இந்த மகாராஜா அந்த மாதிரி மூவிஸ்லாம் கெத்தான ரோல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அவர் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறதுனால செகண்ட் ஹீரோ அவர் தான் சொல்லலாம். வேறு யாரும் வந்து பெரிய ரோல் கிடையாது. ஏன்னா அடுத்தது ஹீரோயின் வில்லன் தானே. ஸோ அவர் தான் வந்து ஃபுல்லாக வரதுனால அவரை சொல்லலாம். ஓகே. மியூசிக்லாம் படம் வந்து ஸ்லோவாக போகிற இடத்துல மியூசிக் தான் காம்பன்சேஷன் பண்ணுது. ஃபேமிலியும் பார்க்கலாம், நார்மல் பர்சன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, பசங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆனால் எந்த மைண்ட் செட்டும் இல்லாமல் வந்து பார்க்கணும். பார்த்தா தான் படம் வந்து இதாகும். நம்ம அந்த கெத்தான மைண்ட் செட்டில் வந்து பார்க்கும்போது படம் என்னடா இவர் மொக்கையாக நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வந்து நார்மலாக இந்த ஸ்டார்டிங்கில் வந்த படம் சேதுபதி இந்த மாதிரி படம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. எந்த குறையும் கிடையாது படம். அதான் பப்ளு வந்து இல்லை பப்ளு வந்து தப்பி பிறந்துட்டாரு. தெரியாமல் குடியிருந்த கோயிலில் எங்கள் எம்ஜிஆரோட ஃபஸ்ட்டு டூப்பு அவர் தான் 2 மகனில். ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த கேரக்டர்லாம் அவர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவரை நாங்கள் வில்லனாலாம் பார்க்குறதுக்கு எதிர்பார்க்கல. நான் சுகந்தி பார்க்கல. யார் என்னது இல்லை ஹீரோவா இல்லை, நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். ஓகேவா, சூப்பர். ஓகே. படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. விஜய் சேதுபதியை வேறு லுக்கில் பார்க்கலாம். இந்த படத்தில் யோகி பாபுவோட கேரக்டர் வந்து மற்ற படங்களை தாண்டி சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்த படத்துக்கு இந்த படம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. கேமியோ ரோல் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு என்னென்னா, நிறைய ஆக்டர்ஸ் வந்து சென்னையில் நடிக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வராங்க. ஆனால் ஏன் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. ஸோ அது ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்களுக்கு என்ன ஆக்டிங் வருது, என்ன ரியாக்ஷன் வருது, என்ன அவங்க அப்படி ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிட்டாங்க, ஏன் அது கொடுக்குறாங்கன்றது எனக்கு இன்னும் தெரில. அது இந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் பெரிய மைனஸாக தெரியுது. அப்புறம் ரீசெண்டாக விஜய் சேதுபதி வந்து இதுக்கு முன்னாடி நடித்த எல்லா படமுமே வந்து ஃபாரினில் நடித்த எல்லா ஜுங்காவாகட்டும், இந்த மாதிரி எல்லா படமுமே வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த படமும் அதுக்கான பெரிய மைனஸ்ன்னு சொல்கிறேன். பெரிய சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அதுதான், இப்போ விஜய் சேதுபதினாலே ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஆக்டிங்கை காட்டுவார் இல்லையா. ஸோ இதுலேயும் அப்படி தான் காட்டியிருக்காரு. ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் மியூசிக்கும் செம்மையாக இருக்குது. எங்கேயுமே லேக் ஆகலை. படம் நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா உட்காந்ததுலேருந்து முடிச்சுட்டு வர வரைக்கும் ஹாப்பியாக வரலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு.